சிங்கப்பூரில் 44.96 கிராம் டயாமாஃபின் போதைப் பொருளை கடத்தியதற்காக 39 வயதான மலேசியரான கே தட்சிணாமூர்த்திக்கு இன்று பிற்பகல் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக சிங்கப்பூரின் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவான CNB தெரிவித்துள்ளது. 39 வயதான அவரது மரண தண்டனையை இன்று அறிவிக்கும் அறிக்கையில் சட்டத்தின் கீழ் அவருக்கு முழு உரிய நடைமுறை வழங்கப்பட்டதாக CNB தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் அதிபரிடம் அவர் தாக்கல் செய்த கருணை மனு தோல்வி அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட போதைப்பொருள் துஷ்பிரயோகம் செய்பவர்களுக்கு மட்டுமல்ல, பரந்த சமூகத்திற்கும் மிகவும் கடுமையான தீங்கு விளைவிக்கும் கணிசமான அளவு போதைப் பொருளை கடத்துவது போன்ற மிக கடுமையான குற்றங்களுக்கு மட்டுமே மரண தண்டனை விதிக்கப்படுகிறது என்று CNB தெரிவித்துள்ளது. தட்சிணாமூர்த்தியின் மரண தண்டனை இன்று காலை முதலில் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டது. இருப்பினும் அது தள்ளி வைக்கப்பட்டது. சிங்கப்பூர் ஆர்வலர் கோகிலா அண்ணாமலை சிறைச்சாலை அதிகாரிகள் இன்று மதியம் 1:40 மணி அளவில் குடும்பத்தினரை அழைத்து தட்சிணாமூர்த்தியின் கருணை மனுவை சிங்கப்பூர் அதிபர் நிராகரித்து விட்டதாகவும் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்ததாக கூறினார். முகநூல் பதிவில் பிற்பகல் 3 மணிக்கு உடலை பெற்றுக் கொள்ளுமாறு குடும்பத்தினரிடம் கூறப்பட்டதாகவும், ஆனால் மரண தண்டனை எப்போது நிறைவேற்றப்படும் என்பதை சிறைச்சாலை நிர்வாகம் தெரிவிக்க மறுத்துவிட்டது என்றும் அவர் கூறினார். கடைசியாக சென்று பார்ப்பதற்கு அல்லது தொலைபேசி அழைப்பு செய்யுமாறு குடும்பத்தினர் பல முறை கெஞ்சினார்கள். அது மறுக்கப்பட்ட போது தட்சிணாமூர்த்திக்கு சிறை அதிகாரி மூலம் செய்தி அனுப்ப முடியுமா என்று கேட்டார்கள். சிறைச்சாலை அதனை நிராகரித்ததாக கோகிலா தெரிவித்துள்ளார். தட்சிணாமூர்த்தி 2011 ஆண்டில் கைது செய்யப்பட்டு 2015 ஆண்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டார். அவருக்கு 2022 மரண தண்டனை நிறைவேற்ற திட்டமிடப்பட்டது. ஆனால் அவரது மரண தண்டனை தொடர்பாக சிங்கப்பூர் அரசாங்கத்திற்கு எதிரான சட்ட வழக்கு நிலுவையில் இருந்தது. இந்நிலையில் இன்று அவர் தூக்கிலிடப்பட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.